இந்தியாவில் இருக்கிற ஏசி இன்வெஸ்டர்ஸ் 3 பேரோட போர்ட்ஃபோலியோ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இவங்க நியூவாக ஆட் பண்ணியிருக்கிற ஸ்டாக்ஸு, ஏற்கனவே ஹோல்டிங்ஸ்லேருந்து குறைச்சிருக்கிற கம்பெனிஸ் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். இது ஒரு லேர்னிங்கான ஒரு வீடியோ, எஜுகேஷனல் பர்பஸ்க்கான ஒரு வீடியோ. ஸோ இதில் எந்த ஒரு ஸ்டாக்கும் நான் ரெக்கமெண்ட் பண்ணல. ஃபஸ்ட்டு ஸ்டாக் நம்ம பார்க்க போகிறது ராதாகிஷன் தமானி. டிமார்ட் அவென்யூ சூப்பர் மார்க்கெட்டோட ப்ரமோட்டர். இவரோட ஹோல்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா மேஜர் ஹோல்டிங்ஸு 1,84,000 கோடி ரூபா அளவுக்கு அப்ராக்சிமேட்டாக டிமார்ட்டில் இவரோட இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா 67.2% ஹோல்டிங் ஷேர்ஸு ஓவரால் கம்பெனியில். இதுக்கு அடுத்தபடியாக இவரோட கம்பெனி தவிர்த்து அதர் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது மேஜர் இன்வெஸ்ட்மெண்ட்னா ட்ரெண்ட் லிமிடெட் 2,600 கோடி ரூபா அளவுக்கு ட்ரெண்ட் லிமிடெட்டில் 1.3% ஹோல்டிங்ஸ் இருக்குது. விஎஸ்டி இண்டஸ்ட்ரீஸில் வந்து 1,388 கோடி. யூபிஎல் இது வந்து ஒரு பீவரேஜஸ் ஸ்டாக்கு, 673 கோடி ரூபா அளவுக்கு ஹோல்டிங் இருக்குது. 3M அப்படின்ற கம்பெனி நியர்லி 500 கோடி ரூபா. ப்ளூ டாட் எக்ஸ்பிரஸ், சுந்தரம் ஃபினான்ஸ், பாகிராதா கெமிக்கல்ஸ். இதில் வந்து நம்ம கவனிக்கக்கூடிய 2 ஸ்டாக் என்னென்னா பாகிராதா கெமிக்கல்ஸ், சுந்தரம் ஃபினான்ஸ். இந்த 2 ஸ்டாக்கும் ஹோல்டிங்லேருந்து எக்ஸிட் ஆகிருக்கு. மேபி அது பிலோ 1% டேர்ன் ஆகிருந்தாலும் நமக்கு இங்கே ஹோல்டிங்ஸில் காட்டாது, இல்லைனா கம்ப்ளீட்டாக எக்ஸிட் ஆனாலும் ஹோல்டிங்ஸில் காட்டாது. ஸோ அபோவ் 1%க்கு மேலே இருக்கிற ஹோல்டிங்ஸ் மட்டும்தான் நம்ம இங்கே வியூ பண்ண முடியும். ஸோ இதில் டாப் 5 கம்பெனிஸில் பார்க்கும்போது வேல்யூ வைஸ்ன்னு பார்க்கும்போது இதில் வந்து இவங்க எக்ஸிட் ஆகிருக்கிற கம்பெனிஸில் சுந்தரம் ஃபைனான்ஸ் ரொம்ப ஒரு முக்கியமான கம்பெனி. இதை தாண்டி ஆப்டெக், பிஎஃப் யூட்டிலிட்டிஸ், அத்வானி ஹோட்டல், மங்களம் ஆர்கானிக்ஸ் இதெல்லாமே வந்து இவரோட ஆவரேஜ் ஹோல்டிங்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது 2வது நம்ம பார்க்க போகிறது ராகேஷ் ஜுன்ஜுன்வாலாவோட ஒய்ஃப் ரேகா ஜுன்ஜுன்வாலாவோட போர்ட்ஃபோலியோ. இதில் ஃபஸ்ட்டு இவங்க என்னென்ன ஸ்டாக் ஆட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். இதில் நம்ம கவனிக்கக்கூடிய ஒரு முக்கியமான இவங்களோட ஹோல்டிங்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ரேகா ஜுன்ஜுன்வாலாவோட ஹோல்டிங் நியர்லி 42,000 கோடி ரூபா அளவுக்கு ஸ்டாக்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ நியூவாக வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணியிருக்கிற ஒரு சில ஸ்டாக்ஸு, அதாவது இதுக்கு முன்னாடி ஹோல்டிங்ஸில் இல்லை, இப்போ ஃப்ரெஷ்ஷாக ஆட் பண்ணியிருக்கிறது கனரா பேங்க் 1,500 கோடி ரூபாய்க்கு மேலே இப்போது ஆட் பண்ணியிருக்கிறாங்க. டிசம்பரில் ஹோல்டிங் வந்து 0வாக இருந்தது. மேபி இது அவைலபிள் நமக்கு ஷோ ஆகாமல் கூட இருந்திருக்கலாம். 2வது எஸ்கார்ட்ஸ், ஜியோஜித் ஃபினான்ஷியல், டாடா மோட்டார்ஸ், ஓகார்ட் ஃபார்மா. இந்த ஸ்டாக்ஸ்லாம் ஹோல்டிங்ஸில் நியூவாக நமக்கு ஷோ ஆகுது. மேபி இது ஆல்ரெடி இருந்திருக்கலாம், மேபி நியூவாக ஆட் பண்ணியிருக்கலாம். இப்போ அடுத்தது மேஜர் இன்வெஸ்ட்மெண்ட் எந்த ஸ்டாக்கில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரேகா ஜுன்ஜுன்வாலாவோட ஹோல்டிங்ஸில் டைட்டன் தான் 16,300 கோடி ரூபா அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. டாடா மோட்டார்ஸ் நியர்லி 3,400 கோடி. மெட்ரோ பிரான்ஸ் 3,191 கோடி. ஃபோர்டிஸ் ஹெல்த் கேர் 2,346 கோடி ரூபா அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது. இந்தியன் ஹோட்டலில் 2,238 கோடி. இதை தாண்டி கிறிசில் 2,000 கோடி. என்சிசியில் 1,836 கோடி ரூபா, 1,863 கோடி ரூபா அளவுக்கு இருக்குது. கனரா பேங்க், ஜூபிலண்ட் ஃபார்மோவா இதெல்லாமே 1,000 crore மேலே இன்வெஸ்ட்மெண்ட் வச்சுருக்காங்க. ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் நியர்லி 840 கோடி ரூபா அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ரேகா ஜுன்ஜுன்வாலா ஹோல்டிங்ஸில் இருக்குது. கரூர் வைஷா பேங்க், வாடெக் பபாக், டாடா கம்யூனிகேஷன்ஸ், நசாரா டெக்னாலஜிஸ், ஃபெட்ரல் பேங்க், எஸ்கார்ட்ஸ், வேலர் எஸ்டேட், ஓகார்ட் ஃபார்மா, ஜூபிலண்ட் இன்கிரீவியா, ஆப்டெக், ஜியோஜித், சன்ட்ராப் பிராண்ட்ஸ், ராகவ் ப்ரொடக்டிவிட்டி, பஜார் ஸ்டைல் ரீட்டைல். இந்த ஸ்டாக்ஸ்லாம் மேஜர் ஹோல்டிங்ஸ் இவங்க ரீட்டைன் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து 3வதாக நம்ம பார்க்க போகிறது முகுல் அகர்வால், இவரோட போர்ட்ஃபோலியோ. இவர் வந்து ஓவராலாக முகுல் அகர்வால் பொறுத்த வரைக்கும் 6,500 கோடி ரூபா அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்குது. இதில் வந்து முகுல் அகர்வாலோட இந்த போர்ட்ஃபோலியோ நியர்லி 4% கிட்ட இதை குவார்ட்டரில் ஃபால் ஆகிருக்கு ஓவரால். நியூவாக ஆட் பண்ண ஸ்டாக்னு பார்க்கும்போது ஜோட்டா ஹெல்த் கேர் ஆட் பண்ணியிருக்கிறாரு. பேர்ல் குளோபல் வந்து ஸ்டேக் ஹோல்டிங் வந்து குறைச்சிருக்கிறார். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜாக்சன் பால் ஃபார்மா, சஹாஸ்ரா எலக்ட்ரானிக்ஸ் இந்த 2 ஸ்டாக் நியூவாக ஆட் பண்ணியிருக்கிறாங்க. ஓவரால் மேஜர் ஹோல்டிங் அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட்னா நியூலண்ட் லேபில் 521 கோடி ரூபாக்கான ஹோல்டிங்ஸ் இருக்குது. பிஎஸ்சி லிமிடெட் 470 கோடி ரூபா அளவுக்கு. ராடிகோ கெய்டான் 368 கோடி. அதே போல் இதே வேல்யூக்கு நூவாமா வெல்த், ஒன் சோர்ஸ் ஸ்பெஷாலிட்டி ஃபார்மா, பிடிசி, இன்டெலெக்ட் டிசைன், தீபக் ஃபெர்டிலைசர், டிஷ்மன் கார்போஜன், ஜோட்டா ஹெல்த் கேர், எம்பிஎஸ், எல்என்டி ஃபுட்ஸ், காப்பாசிட், ஏஎஸ்எம் டெக்னாலஜிஸ், ஜேகுமார் இன்ஃப்ரா, கிர்லோஸ்கர் ஆயில், கிர்லோஸ்கர் ஃபெரோஸ், கேடிடிஎல், டால் என்டர்பிரைசஸ், கிங்ஃபா சயின்ஸ். இந்த ஸ்டாக்ஸ்லாம் மேஜர் ஹோல்டிங்காக இவங்க ரிட்டர்ன் பண்ணியிருக்கிற ஸ்டாக்ஸ். ஸோ இந்த 3 சூப்பர் ஸ்டார் இன்வெஸ்டர்ஸ் இந்தியாவில் இருக்கிற இன்வெஸ்டர்ஸில் ரொம்ப முக்கியமான ஒரு சில இன்வெஸ்டர்ஸ். இவங்களோட போர்ட்ஃபோலியோ இது இவங்களோட வியூ.
மேபி அந்த கம்பெனியை இவங்க ஃபண்டமெண்டலாக அனலைஸ் பண்ணியிருக்கலாம், டெக்னிக்கலாக கோ த்ரூ பண்ணியிருக்கலாம், பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தெரிஞ்சிருக்கலாம். இதை பேஸ் பண்ணி தான் இவங்க அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து சூஸ் பண்ணியிருப்பாங்க. பட் இதை நம்ம ஃபாலோ பண்ணுறத விட இவங்க என்ன ஃபேக்டர்ஸை ஃபாலோ பண்ணியிருக்கிறாங்க, என்னென்ன ஸ்டாக்ஸ் இவங்க வச்சிருக்கிறாங்க, அதுக்கு என்ன ரீசன் அப்படின்றத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இது முதல் விஷயம். 2வது, இன்னைக்கு ஸ்டாக் இன்க்ரீஸ் ஆனதுக்கப்புறம் இல்லை இன்னைக்கு வர நியூஸை வச்சு நம்ம ஸ்டாக் இன்வெஸ்ட் பண்ணுறது மேபி அது அவுடேட்டட் ஆகிருக்கலாம். அந்த ஃபண்டமெண்டல் நியூஸாக இருக்கட்டும், இல்லை பாஸ்ட் ஃபினான்ஷியல் ரெக்கார்டாக இருக்கட்டும், அது எல்லாமே அவுடேட் ஆகிருக்கும். ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டர், நீங்கள் ரொம்ப ஒரு ஸ்மார்ட் இன்வெஸ்டர் அப்படின்னா அடுத்த ஒரு வருஷத்துக்கு கம்பெனியோட ப்ரொஜெக்ஷன் என்ன, கம்பெனி எப்படி பெர்ஃபார்ம் பண்ண வாய்ப்பு இருக்குது, அடுத்த ஒரு 3 வருஷத்தில் கம்பெனி இன்னும் என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, என்னென்ன சேலஞ்சஸ் இருக்குது, ஸோ ஃபியூச்சர் ஃபோர்காஸ்டிங், கம்பெனியோட ஃபியூச்சர் கைடன்ஸ், இதை பேஸ் பண்ணி நீங்கள் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை லாங் டேர்முக்கு நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். அது ரொம்ப ஹெல்ப் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மேபி ஆல்ரெடி வாங்கின ஆர்டர், இல்லை ஃப்ரெஷ்ஷாக எடுத்திருக்கிற ஆர்டர், இதெல்லாமே வந்து ஒரு நியர் டேர்முக்கு தான் அந்த கம்பெனிக்கு கை கொடுக்கும். பட் லாங் க்ரோத் இல்லை ஒரு விஷன் வந்து கம்பெனியோட மேனேஜ்மெண்ட், கம்பெனியோட ஃபோர்காஸ்டிங், பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷன், இதை பேஸ் பண்ணி தான் அவங்களோட ஃபியூச்சர் ரெவன்யூ, கம்பெனி ஸ்டாக் ப்ரைஸ் இது எல்லாமே அமையும். ஸோ இந்த செஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.